தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு தோழர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல எப்பொழுதெல்லாம் ஒரு சில விடயங்கள் ரொம்ப மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுகின்றதோ அப்பெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவனுடைய கருத்தை மட்டும்தான் இறுதி கருத்தாக எல்லாருமே நினைப்பாங்க. ஆமா, அவர் என்ன கருத்து சொல்றாரு, எப்படி சொல்றாரு, என்ன டோன்ல சொன்னாரு, அதனுடைய பின்னணிகள் என்ன அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆரம்பிப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் கடந்த சனிக்கிழமை தினத்தன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். சோ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் சமூக வலைத்தளங்கள்ல ஹாட் டாபிக்கே யாருன்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தான். அது மறுக்க முடியாத உண்மை. ஆமா, அவர் நினைச்ச மாதிரி டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி நிலையை வந்து உருவாக்கிட்டாரு, நுப்பாட்டிட்டாரு. ஆமா. சோ கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற அந்த பிரச்சாரத்தை மையப்படுத்தி நடந்த விவாதங்கள் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட கருத்துகள் கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள். சோ அவங்க கேட்ட கேள்விகளுக்கு அண்ணன் திருமா அவர்கள் ஒரு சூசகமான பதில வந்து சொல்லியிருக்காரு. சோ அந்த விடயங்கள் என்ன அப்படின்றத நம்ம டீகோடிங் பண்ண போறோம். அந்த பதில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவான பதிவா, இல்ல அறிவுரையான ஒரு பதிவா, இல்ல ஏதாச்சும் சூசகமா வச்சு பேசியிருக்காரா, இது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம டீகோடிங் பண்ண போறோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் கடந்த சனிக்கிழமை தினத்தன்று பிரச்சாரத்துல நிறைய விடயங்களை வந்து மையப்படுத்தி பேசினாரு. சரிங்களா? திமுகவுடைய போதாமைகள் நிறைய வந்து சுட்டி காட்டியிருக்காரு. குறிப்பா நாகப்பட்டினத்துல இருக்கிற மருத்துவமனையில மருத்துவ வசதிகள் இல்ல, மருத்துவரே இல்ல, காலி பணியிடங்கள் நிறைய இருக்கு, நிரப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது வந்து நாகப்பட்டினத்துக்கு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்குமே அந்த சிக்கல் வந்து இருக்குது. இது வந்து வெறும் நாகப்பட்டினம் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சுருக்க முடியாது, ஒரு ஸ்டேட் இஷ்யூன்னு கூட நம்ம பார்க்கலாம். சோ அந்த வகையில இந்த குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு சில கேள்வியை கேட்டிருக்காங்க. விஜய் அவருடைய பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சிம்பிளா தான் கேட்டாங்க, மேலோட்டமா தான் கேட்டாங்க. அதுக்கு அண்ணன் திருமாவர்கள் கொடுத்த பதில் என்னன்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பு அரசியல் என்பதனையும் தாண்டி, நோட் த வேர்டு, திமுக எதிர்ப்பு அரசியல் என்பதனையும் தாண்டி திமுக வெறுப்பு அரசியலை விதைக்கின்றார் விஜய் அவர்கள். இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த பதில்ல வந்து பல சூசகங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது. நேரடியாகவும் அட்டாக் பண்ணல, மறைமுகமா அட்டாக் பண்ணல. இது ஒரு வகையில விஜய்க்கு வந்து ஒரு அறிவுரை மாதிரியும் தருது, இல்ல இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி சில பல அரசியலும் ஒளிந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்க எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாக்குறீங்க? அண்ணன் திருமா அவர்கள் சொன்னது வந்து கரெக்டான வேர்டு, ஆப்டான வேர்டு, 100க்கு 100 சரியான வார்த்தை, சரியான வார்த்தை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போதுமே வந்து பார்த்தோம்னா ஒருத்தனை எதுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவனை வீழ்த்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெறுப்பு அரசியல் மூலமா தான் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் வீழ்த்தி ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். எதிர்ப்பு வெறுப்பு ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஆளை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாலே அது வந்து வெறுப்பு தானே. எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. வெறுப்பு அரசியல் பண்ணாதான் ஆட்சியை பிடிக்க முடியும்னா வெறுப்பு அரசியல் பண்ணித்தான் ஆகணும். அதுல தப்பு இல்ல, அவங்க போதாமையில சுட்டி காட்டுறாங்க. தோழர், வெறுப்பு அரசியல்ல தான் எல்லாருமே தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா. அது தலைவர் கலைஞரா இருக்கட்டும், அறிஞர் அண்ணா துரையா இருக்கட்டும், இந்த வரலாறுலாம் நம்ம படிச்சோம். எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தோம்னா எதிர்ப்பின் மூலமா வெறுப்பை விதைக்கிற மூலமா தான் ஆட்சி அமைக்க முடியும். கண்டிப்பா. அப்ப காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த காலகட்டத்துல கலைஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக அவங்க காங்கிரஸ் கட்சி மேல வெறுப்பு அரசியல கட்டவிழ்த்து விட்டாங்க. ஆமா, அதெல்லாம் நம்ம இல்லைன்றே சொல்ல முடியாது. அதனால வந்து வெறுப்பு அரசியல் என்பது வந்து ஒருத்தனை வீழ்த்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுதமாக பயன்படுத்துவதில் எந்த தவறுமே கிடையாது. அவர் சொன்னதுல சரியா தான் சொல்லியிருக்காரு, கரெக்டா சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம், அதுக்கு முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது குறிப்பா வந்து பார்த்தோம்னா தமிழகத்துல வந்து பார்த்தோம்னா தென்பகுதி கலவரம் நமக்கு தெரியும். அது 1957 நடந்துச்சு, முதல்வர் கலவரம் நமக்கு தெரியும். ஆனா அந்த கலவரத்தினுடைய வந்து பார்த்தோம்னா RS மங்கலத்துல ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அதுவும் படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். அப்ப வந்து டூலா வந்து தலைவர் கலைஞரும் சரி அண்ணா அவர்களும் சரி கக்கனை தான் வந்து டூலா பயன்படுத்தினாங்க. டூலா பயன்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா வெறுப்பு அரசியலை வந்து அண்ணாவும் கக்கனும் இது நம்ம கலைஞரும் ஒரு வெறுப்பை வச்சாங்க. காக்கா குருவி மாதிரி சொல்றியான் பாடுறா கக்கன் அப்படின்ற ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தன் மூலமாக தென் தமிழகத்திலும் சரி எல்லா இடங்களிலும் திமுக வந்து பரவலா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடிஞ்சுச்சு. கண்டிப்பா. இது ஒரு டூல், வெறுப்பு அரசியல் தான். அதாவது வந்து எதிர்ப்புன்னு வந்துட்டாலே அது வெறுப்பு தாங்க. ஆமா, கிடையாது. எதெல்லாம் வந்து ஓட்டா நம்ம மாத்த முடியுமோ அதற்காக அன்னைக்கு கலைஞரும் அண்ணாவும் அவர்கள் வந்து இந்த துப்பாக்கி சூடை பயன்படுத்தி ஆட்சியை
67ல பிடிச்சாங்க. அவங்க 67 ஆட்சிக்கு வராங்க. அதுக்கு பின்பாக அண்ணா அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் என்ன நடக்குது? அண்ணா அவர்கள் படுகொலை நடந்துச்சு. அப்ப கீழ்வெண்மணி படுகொலை நடந்த உடனே அடுத்து என்ன பண்றாங்க? அந்த ஒரு வெறுப்புகளை இங்க இருக்கிற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தேக்கத்திலே வச்சிருந்தாங்க, மனசுலயே ஆழமா வச்சிருந்தாங்க. என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி அண்ணாவுடைய ஆட்சி காலகட்டத்துல, திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல நமக்கு இந்த மாதிரி குடும்பங்கள் இருந்து விட்டதே. கோபாலசாமி நாயுடுவா யாரு, அவருக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து விட்டார்களே. சோ அந்த மாதிரி ஒரு சூழல் இன்று வருகின்ற பொழுது என்ன பண்றாங்க? எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்து பிரிஞ்சு போறாரு. பிரிஞ்சு போனோடனே இந்த பட்டியல் சமுதாய மக்கள் திமுக மேல இருக்க வெறுப்பின் விளைவால எம்ஜிஆருடைய ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக வந்து பார்த்தோம்னா இவரெல்லாம் உயர்ந்த சாதிக்காரர்கள், இவர்கள் இந்த மாதிரி வந்து தீ வச்சு எரிச்சு கொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணதுனால அண்ணா அவர்கள் கூட ஏதோ ஒரு பேட்டியில சொன்னதை நான் படிச்சிருக்கேன் புத்தகத்துல. இந்த வெண்மணி படுகொலை என்பது ஒரு மின்னல் போல நடந்த சம்பவமாக நினைத்துக் கொள்ள வேண்டும், கடந்து போகணும் அண்ணா அவர்கள் பேசியதை நம்ம படிச்சிருக்கோம், ஒரு புத்தகத்துல பாத்திருக்கேன். ஆனா இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய அன்னைக்கு அவர்கள் கண்ணும் காணாம போனதுடைய விழா வந்து திமுக, அன்றைய திமுக வந்து என்ன ஆட்சியில வந்து எம்ஜிஆருக்கு அந்த மக்கள் வாக்களித்தார்கள். இது ஒரு காரணம். கண்டிப்பா. அப்ப இது வெறுப்பு அரசியல் தான். இது வெறுப்பு அரசியல் தான். எதிர்ப்புன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல வெறுப்பு தாங்க. அதனால திருமணம் கரெக்டா சொல்லிருக்காங்க. ஆமா, வெறுப்பின் மூலமா தான் ஆட்சி அமைக்க முடியும். ஒண்ணு இல்ல, எதிர்ப்பின் மூலமா ஆட்சி அமைக்க முடியாது. ஒண்ணுமில்ல, எதிர்ப்புனா பார்த்தா ஒண்ணுமில்ல. விடுதலை சிறுத்தை கட்சி நம்ம திமுகவை எதிர்க்கலையா? கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவை எதிர்க்கலையா? காங்கிரஸ் கட்சி திமுகவை எதிர்க்கலையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியுமே திமுகவுடைய போதாமையை சுட்டிக்காட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி அன்னைக்கு விஜய் சுட்டிக்காட்டுகிற பொழுது, இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆனாலும் ஆயிரம் பயம் ஏற்படுகிற பொழுது அது வெறுப்பு அரசியலாக மாறுகின்றது. வெறுப்பு அரசியலா மாறினா தான் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆமா, ஒண்ணும் கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் இன்றளவும் கூட பேசப்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள எம்ஜிஆர் அவர்களும் இருந்தாரு. ஆனா அங்க இருக்கிற மூத்த தலைவருடைய செயல்பாடுகள் பிடிக்காதனால என்ன பண்ணாரு எம்ஜிஆர் அவர்கள்? அந்த கட்சியை வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற பல பேர் கூட்டிட்டு போயிறாரு. ஆமா. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்த முன்னணி நிர்வாகிகள் மேல கொண்டது என்பது வெறுப்பு. அந்த வெறுப்பின் விளைவுலாலத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லப்படுகின்ற கட்சியே உருவானது, ஆட்சியையும் பிடித்தது. அப்ப வெறுப்பு என்பது இந்த அரசியலுக்கு என்பது ரொம்ப தேவையான விஷயம் தான். அதை மாட்டுக்கிறது கிடையாது. ஏன் ஒண்ணு கிடையாது. கலைஞர் அவர்கள் அவர் முரசொலியில வந்து அவர் ஆசிரியரா இருந்த பொழுது தந்தை பெரியார் அவர்களை எந்த அளவுக்கு கேவலம் சித்தரிச்சிருக்காரு ஓவியம் நம்ம வச்சிருக்கோம்ல. ஆமா, எந்த அளவுக்கு பெரியார் எவ்வளவு தூரம் கேவலமா சித்தரிக்க முடியுமோ தலைவர் கலைஞரே செய்திருக்கிறார். ஆனா அதே கலைஞர் அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காரு? பெரியாருக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டி அவர் காமராஜர் அவர்களே அந்த மாதிரி சித்தரிச்சாங்க. முரசொலி கட்டுரையில வந்து காமராஜர் அவர்கள் வந்து உதயசூரியன் வந்து அப்படியே ஒரு உதயசூரியன் படம் இருக்குது, அதை வந்து ஒரு நாய் மாதிரி சித்தரிச்சு அது வந்து உதயசூரியனை பார்த்து குறைக்கிற மாதிரி, இது வந்து முரசொலியில வந்த ஒரு கட்டுரை, அந்த ஒரு கேலி சித்திரம். இந்த மாதிரிலாம் வந்து கலைஞர் அவர்களும் கூட தன்னுடைய முரசொலி பத்திரிகையின் மூலமாக இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் மீது வெறுப்புகளை கட்டவிழ்த்து விட்டு அதன் மூலமாக தான் ஆட்சியை பிடிச்சாங்க. கக்கனை காமராஜர் எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கேலி சித்திரத்தின் மூலமா வந்து எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ பர்சனல் அட்டாக். இன்னைக்கு திமுக பர்சனல் அட்டாக் பல்வேறு பண்ணாங்க, அன்னைக்கே பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. கண்டிப்பா அதை இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல. அப்ப வெறுப்பு என்பது அரசியலுக்கு தேவை. ஆமா, அதைத்தான் அண்ணன் சூசகமா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறோம். நம்ம அண்ணன் திருமாவர்கள் வந்து விஜய் அவர்கள் எதிர்ப்பு அரசியல் என்பதனையும் தாண்டி வெறுப்பு அரசியல் பேசுகின்றார் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. இதை நீ எப்படிதான் எடுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. அது மட்டும் கிடையாது தோழர். அதாவது இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் இரண்டே சித்தாந்தங்கள் தான், சரிங்களா? ஒண்ணு சனாதன சித்தாந்தங்கள், இன்னொன்னு ஜனநாயக சித்தாந்தங்கள். சோ சனாதன சித்தாந்தங்கள் மீது நம்ம வெறுப்புகளை கட்டவிழ்த்து விட்டா மட்டும்தான் நம்மளால ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியும். ஆமா, புரியுதுங்களா? இது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எதிர்ப்பு என்ற பெயர்ல வெறுப்பை கட்டவிழ்த்து விட்டாதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வர முடியும். இங்க திமுக ஒன்னும் யோக்கியமா கிடையாதுல்ல. திமுகவும் அதே வெறுப்பு அரசியல் தான் எல்லாருமே கட்டவிழ்த்து விடுறாங்க. எல்லாதியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே அவங்க வெறுப்பு அரசியலை பண்ணிதான் ஆட்சி வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் சாதி சங்க மாநாடு போய் கலந்துக்கிறாங்க. ஆமா, ரெட்டியார் மாநாடுல கலந்துக்கிறாங்க, செட்டியார் மாநாடுல கலந்துக்கிறாங்க, இசை வேளாளர்கள் சங்க மாநாடு போய் கலந்துக்கிறாங்க. உண்மையா இல்லையா? உண்மைதான். அப்ப அவங்க வந்து ஒரு சாதியை ப்ரொவோக் பண்ணுவது மூலமாக, ஒரு சாதியை அவங்க தூக்கி பிடிப்பது மூலமாக இன்னொரு சாதியை அடிமையாக்குறாங்க. இன்னொரு சாதி மேல வந்து ஆட்டோமேட்டிக்கா வெறுப்புகளை இந்த சாதியை சார்ந்தவங்களை அந்த சாதியை சார்ந்தவங்க மேல திணிங்கன்ற மாதிரி ஒரு மறைமுக அஜெண்டா தான் இது. இந்த சாதியோட இந்த சாதி தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி கருதுவதனால தான் திமுக அமைச்சர் பெருமக்கள் போய் சாதி சங்கமாலாம் கலந்துக்கிறாங்க. அப்ப இது ஒரு வகையான வெறுப்பு அரசியல் தானே. வெறுப்பு அரசியல்ல தான் இன்னைக்கு ஆட்சியே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு தலைவா. ஒண்ணுமே இல்ல,
ஆனா சிலது பார்த்தோம்னா அதாவது வந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெறுப்புகளை ஒருத்தர் மேல உமிழ்ந்து அதை பேசி ஆட்சி பிடிப்பது ஒண்ணு வேறு. சில பேர் வந்து பார்த்தோம்னா ஆட்சியே பிடிக்காம வெறுப்பாகி இவங்க சரியில்லடா அவங்க வேணாமே வேணாம்னு நினைச்சு வெறுப்பு அரசியல். அதாவது எம்ஜிஆருக்கு வந்து அந்த அரசியல் தான் இருந்துச்சு. எந்த அரசியல் நான் அந்த பெண்மணி படுகொலையோட இம்பாக்ட் தான் வந்து அவருக்கு சாதகமா அமைச்சு அறுவடை பண்ணாரு. ஆனா அதே நிலைமை இன்னைக்கு திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. என்ன ஏற்பட்டிருக்கு? பட்டியல் சமுதாய மக்கள் மீது தொடர்ச்சியான வன்கொடுமைகள் மூலமாக பாலமேட்ல ஜல்லிக்கட்டுல பறையர்களுக்கு வந்து உரிமை கிடையாது, மாடு அவுக்க முடியாது. இதெல்லாம் இந்த நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன் இருந்த போதிலும் முடியாது, அமைச்சர்னாலையும் செய்ய முடியாது. ஆனா எல்லா பணமுமே பேரூராட்சி 70 லட்சம் செலவழிக்குது. அங்க 150 குடும்பம் இருக்காங்க, வரி கட்டுறாங்க. வரி கட்டினால வந்து உனக்கு மாட விட முடியாது. இது வந்து பார்த்தோம்னா அந்த ஒன்றிய லெவல்ல சோழவந்தாங்கல ஏறக்கூடிய 40,000 பேர் பறையர் வாக்குகள் இருக்கு. இது திமுகவுக்கு ஓட்டு போடுமா வேணாமான்னு வந்து பூரா 40,000 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல, இது ஒரு வெறுப்பு தான். இது வெறுப்பு தான். இது மக்கள் தானாக வெறுப்புகளை ஏற்றுக்கொள்வது. திமுக மீது இருக்கின்ற வெறுப்புகளை மக்கள் வலிந்து ஏற்றுக்கொள்வது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எது செய்யல என்று வருகின்ற போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த வெறுப்பு அரசியல் அவங்களே கையில் எடுத்துக்கிடுவாங்க. அப்படி யாரும் திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு வந்து வெறுப்பு ஓட்டு போடு அவனுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாலும் கூட இவன் பாதிக்கப்பட்ட நான் எப்படி ஓட்டு போட முடியும்? ஓட்டு போட முடியுமா? இல்ல அது மட்டும் கிடையாது தோழர். இப்ப ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு காலையில தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. கலைமாமணி விருது வந்து யார் யாருக்கு வழங்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. இப்ப இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. கொங்கு பெல்ட்ல கேகேசி பாலுன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, கேகேசி பாலு என்று சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு பக்கா சாதி வரியர். ஆனா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரும் கூட, முன்னாள் வேட்பாளர். சரி, கேகேசி பாலு அவர்கள் சமீபத்தில் அவருடைய வீடியோ வைரலாச்சு, வள்ளிக்கும்மியில வைரலாச்சு. அவர் என்ன சொன்னார்னா, சத்தியம் சத்தியமே சின்னமலை சத்தியமே இந்த சாதிக்காரன் அப்படி ஒரு சாதி பேர் சொல்றாரு. இந்த சாதிக்காரங்க வீட்டு பையங்களை மட்டும்தான் நாங்க திருமணம் பண்ணிக்கிறோமே, சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்த அந்த கொங்கு பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட சத்தியம் வாங்கினாரு கேகேசி பாலு. இத்தனைக்கும் திமுகவுடைய முன்னாள் வேட்பாளர் சத்தியம் வாங்கினாரு. சரிங்களா? அப்பயே வந்து பெரியாரிஸ்டுகளும் சரி அம்பேத்கரிஸ்டும் சரி என்ன பண்ணாங்கன்னா கேகேசி பாலு அவர்களை வன்மையா வந்து கண்டிச்சாங்க. அப்ப அந்த கேகேசி பாலு அவர்கள் அந்த மாதிரி சத்தியம் வாங்குறாருன்னா என்ன அர்த்தம்? அங்க வந்து ஒரு பெரும்பான்மை சமுதாயமாக பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிரிவினர் இருந்து வாழ்றாங்க. அப்ப நீங்க எந்த மாதிரி கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, காதல் திருமணம் பண்ணிவிடக்கூடாது என்று அங்க இருக்க பட்டியல் சமுதாய மக்கள் மீது இருக்கின்ற வெறுப்பு அரசியலின் மூலமாகத்தான், வெறுப்பு சமூக பார்வையின் மூலமாகத்தான் அவர் சத்தியம் வாங்குறாரு. அப்ப இன்னைக்கு திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்க, அந்த கேகேசி பாலு அவர்களுக்கு வள்ளி கும்மியில வந்து சாதிய கும்மியில வந்து சத்திய வாங்கியமைக்காக இன்னைக்கு வந்து கலைமாமணி விருது வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியா இருக்கும் பொழுது மேற்கு மாவட்டத்தில் வாழக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் எப்படி திமுகவுக்கு ஓட்டு போட மனசு வரும்? அப்ப இது வந்து ஒரு எனக்கு ஓட்டு போடாங்கல்ல, நீ எனக்கு ஓட்டு போடாதா அப்படின்னு வெறுக்க தானா வலிந்து உருவாக்குவது, உருவாக்கும் ஒரு வெறுப்பு நிலை. இது வெறுப்பு நிலை. ஆமா. சோ விஜய் மட்டும் இங்க வந்து வெறுப்பு அரசியல் வந்து பண்ணல. இங்க இருக்கிற மக்களே தாமாக ஒரு வெறுப்பு நிலையில் தள்ளப்பட்டுள்ளார்கள். திமுக அரசாங்கத்தின் மூலமாக வெறுப்பு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். குறிப்பா பட்டியல் சமூக மக்கள் 100%. பட்டியல் சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது தலைவா, எல்லா மக்களும், எல்லா சமுதாய மக்களும் தான். எல்லா மக்களுமே வெறுப்புல இருக்காங்க. போற கூட்டம் வந்து எல்லா பட்டியல் சமுதாய மக்கள் தான் போதா? எல்லா பேருமே வராங்க தலைவா. அப்புறம் என்ன, எல்லா சமுதாய மக்களுமே இன்னைக்கு என்ன பண்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வெறுப்பில் இருக்கின்றார்கள். சோ அரசியலுடைய பார்வையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அண்ணன் திருமாவர்கள் கூறிய அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது, அதாவது எதிர்ப்பு அரசியல் வெறுப்பு அரசியல், சோ விஜய் செய்வது என்பது வெறுப்பு அரசியல் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டு போனாரு. ஆனா அதற்கு பின்னாடி இவ்வளோ விடயங்கள் வந்து உள்ள ஒளிந்திருக்கின்றன. அதாவது இன்னைக்கு வந்து எல்லா மக்களுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மீது தானாகவே ஒரு வெறுப்பு நிலையை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அப்படிதான் பார்க்க முடிகின்றது. சோ அது போக அண்ணன் திருமாவர்கள் ஈழத்தமிழர்கள் சம்பந்தமாக வந்து அவர் பேசியிருந்தாரு. விஜய் அவர்கள் அந்த நேரங்களில் வாய்ஸ் கொடுக்கலன்னு பேசியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்னா கூட நம்ம ஒரு விவாதம் உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனா இந்த வெறுப்பு எதிர்ப்பு இதை வந்து நம்ம டீகோடிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற அரசியல் களத்துல வெறுப்பு எதிர்ப்பு ரெண்டுமே ஒண்ணுதான். வேற எதிர்ப்பு வந்துட்டாலே அந்த இடத்துல வெறுப்பு வந்துடும். நான் உங்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறேன் வச்சுக்கோங்க, உங்க மேல வெறுப்புனால எதிர்க்கிறேன். அதனால ரெண்டுமே ஒண்ணுதான். வெறுப்பு இருந்தா எதிர்க்கவே முடியும். முதல்ல உனக்கு வெறுப்பு இருந்தா மட்டும் தான் என்னை எதிர்க்க முடியும். வெறுப்பு இல்லாம எப்படி எதிர்ப்பேன் நானு? அப்ப எதிர்க்க மாட்டேன்ல. அப்ப வெறுப்பு அரசியல் என்பது எதிர்ப்பு அரசியல். அதனாலதான் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல அண்ணன் திருமாவர்கள் பொடி வைத்து பேசியுள்ளாரு சொன்னோம். ஆமா, சரிங்களா? சரி. சோ இந்த மாதிரி பல விடயங்கள் இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் சில விடயங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.